ஸ்ரீமத்வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் வாதூல வேங்கட குருத்தம புத்திரரத்னம் ஸ்ரீசைல தேசிக கிருபாப்த சமஸ்தபோதம் ராமானுஜார்ய குருவர்யமஹம் பிரபத்யே ஸ்ரீ வெங்கடார்ய தனயம் தத்பாத கமலாஸ்ரயம் வாதலார்ணவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம், தேசிகன் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் கோதாஸ்துதியும் இன்று 10வது நாள், மார்கழி மாதத்துல 10வது நாள். திருப்பாவையின் 10வது பாசுரம், கோதாஸ்துதி சுவாமி தேசிகனுடைய கோதாஸ்துதியில 10வது பாசுரம். இந்த கோதாஸ்துதியில ஆண்டாளுடைய சூடிக்கலைந்த அந்த மாலையின் சிறப்பை சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். அந்த சூடிக்குலைந்த மாலைக்கு எவ்வளவு சிறப்பு, சாதாரண சிறப்பு இல்லை. அதன் மூலமாக தானே பெருமானையே அடைந்தான். பெருமானுக்கு விருப்பமுடைய மாலையா இருந்தது. பெருமான் அதை தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டார் அல்லவா. அந்த மாலைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு. அதன் மூலமாகத்தான் பெரியாழ்வாருக்கே பெருமை ஏற்பட்டது அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்துல அழகா சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். தாதஸ்துதே மதுபிதஸ்துதிலேசவஸ்யாத் கர்ணாம்ருதை சுதி சதை ரணவாப்த பூர்வம் த்வன்மௌலிகந்த சுபகாமுபஹ்ருத்ய மாலாம் லேபே மஹத்தர பதானுகுணம் பிரசாதம். எவ்வளவு அழகான ஸ்தோத்திரம். அதாவது இதன் பொருளை பார்க்கணும்னா, தே உன்னுடைய, யாருடைய, ஆண்டாளுடைய, ததாஸ்து தாதஸ்து, ததாஸ்துன்னு அப்படியே, தாதஸ்துன்னு தகப்பனார், தாதஸ்து ஸ்துதி வேஸ்வயஸ்யாத். என்னது, பெருமான் எப்படி இருக்கானா, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணாமே. இதுதான் இங்க திருப்பாவையிலும் இந்த பாசுரத்தோட இந்த இதுல சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் அங்க திருப்பாவையில ஆண்டாளும் பாடியிருக்கான்றது ரொம்ப ஆச்சரியமானது. பெருமான் பாடி பறைகொண்டு எந்த சின்னதா யாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணாலும் எல்லா பெரியவர்களுக்கும் அருள்கின்றான், சிறியவர்களுக்கும் சின்னதா சொன்னா கூட நம்ம யார் சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்கின்றான். அதுதான் சுதிவேஸ்வஸ்யாஸ். கொஞ்சமா ஸ்தோத்திரத்துல கூட அவன் வசப்படக்கூடியவன். பெருமான் ஸ்தோத்திர விரும்பி ஸ்தோத்திரத்தில் வசப்படக்கூடியவன். மதுபித, பெருமாளிடமிருந்து என்ன ஆச்சான், கர்ணாமிருதை, செவிக்கமுதமான, யார் கொடுத்தார், செவிக்கமுதமான பாசுரங்களை கொடுத்தவர் அந்த பெரிய ஆழ்வார். ஸ்துதி சதைஹி, பல நூறு பாசுரங்கள், எவ்வளோ 100 பாசுரங்கள் மற்றவர்கள்லாம் பாடினா. மகத்திர பதானுகுணம், மகத்திர பதாகுணம், மகத்திர மிக பெரியவர்கள் எல்லாம், மிக பெரியவர்கள் அப்படின்னு எப்படி பெயர் பெற்றார். அதிலும் இந்த ஆழ்வார் என்ன பெயர் இவருக்கே, பெரியாழ்வார். இவருடைய நாமமே என்ன, பெரியாழ்வார் அப்படின்னு ஏன் பெற்றார் எனில், பிரசாதம், எது மற்றவர்களால் அனுகிரகிக்கப்பட்ட இந்த பிரசாதம் எப்படி வந்தது அவருக்கு அப்படின்னு பார்த்தா, தொத் மௌலிகந்த சுபகாம், அது உன்னுடைய கூந்தல் வாசனை. கூந்தல் வாசனை அது எதுல ஏறித்து, அதனுடைய மலர்கள்ல ஏறி, அந்த மலர்கள் பெருமானிடம் ஏறின, சௌபாகியம் பெற்றதனால் அந்த மாலாம், அந்த மாலையை உபகிருத்திய, உபகாரமாக சமர்ப்பித்து என்ன பண்ணார் இந்த பெரியாழ்வார், ஆண்டாளோட மாலை, அவள் சூடி கலைந்த மாலையை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். அதனால்தான் மற்றவர்கள் எல்லாருமே என்ன சொன்னா, அவரை பெரியாழ்வார்னு சொன்னா அப்படிங்கிறத இங்க சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார். இதுல மாலையுடைய கந்தம், அந்த மாலையுடைய வாசனை பற்றி சொல்லப்படுறது. இதே திருப்பாவையில இன்னைக்கு பெருமானுடைய வாசனை, அதனுடைய கூந்தலிலிருந்து, தோளிலிருந்து, நன் மார்பிலிருந்து வரக்கூடிய வாசனையை பற்றி திருப்பாவையில ஆண்டாள் சாதிக்கிறார். எவ்வளவு ஒற்றுமை சுவாமி தேசிகனுக்கும் ஆண்டாளருடைய திருப்பாவையிலும் எந்த அளவு ஒற்றுமை. இதுலேயும் அந்த பாடுதல், பெருமான ஸ்தோத்திரம் பண்ணா பெருமான் எல்லாரோட ஸ்தோத்திரத்தையும் ஏத்துக்கிறான் என்றதையும், எப்படி ஆண்டாளுடைய சூடி கலைந்த சுடற்கொடியான அவளுடைய கூந்தலின் வாசனை அந்த மலர்களில் ஏறிட்டு, அந்த மாலையில் ஏறிட்டு, அந்த மாலையை பெருமான் விரும்பி அதை ஏற்றுக்கொண்டதனால் மற்ற எல்லாரும் என்ன சொன்னா, இந்த பெரியாழ்வாரை பெரியாழ்வார் அப்படின்னு கூப்பிட்டா. ஆனா அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தா விஷ்ணு சித்தர். அது எப்படி பெரியாழ்வார்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வயதுல பெரியவரா இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா இல்லை. அவருக்கு முந்தினதா நிறைய ஆழ்வார்கள் இருக்கா. முதல் ஆழ்வார்கள், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகராள், இவ்வாறு எல்லாருமே முந்தையர்கள், வயதிலையும் காலத்தால் மூத்தவர்கள். அப்பா பெரியாழ்வார்னு இந்த காரணத்திற்காக கண்டிப்பா சொல்லி இருக்க முடியாது.
சரி, நிறைய பாசுரம் பாடியிருப்பாரோ, அதனால் இவரை பெரியாழ்வார் என்று கொண்டாடலாமோ அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா நம்மாழ்வாரும் திருமங்கையாழும் அதிக பாசுரங்களை பாடியுள்ளனர். அதனால பாசுரங்களின் எண்ணிக்கையினால் இவர் பெரியாழ்வார் என்று சொல்லப்பட்டாரோ அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்ப எப்படி? அவர் வயதாலையும் காலத்தாலையும் மூத்தவர் அல்லர். அதே மாதிரி அவருடைய பாசுரங்களின் எண்ணிக்கையினாலும் அதிகப்படியான பாசுரங்களை எம்பெருமான் மீது பாடியவர் அல்லர். அப்ப எப்படி இவர் பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றத இங்க பெரியவர்கள்லாம் வேற மாதிரி சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கான்னா, பெரியவர்கள் காட்டி கொடுத்த வழி எப்படின்னா, மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தனவுதானி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் வட்டர்விரான் பெத்தான். ஏன் பெரியாழ்வார்ன்ற பெயர் வந்தது அவருக்குன்னா, பொங்கும் பரிவு, அவரை மாதிரி பெருமானிடத்தில் பரிவு வைக்கக்கூடியவர் வேறல்லர். இதைத்தான் முதல் 2-3 பாசுரங்கள்ல சுவாமி தேசிகனும் சாதித்தார். என்னன்னா, விஷ்ணு சித்தரான அவர் பெருமானிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அப்போ சாதாரண அன்பு இல்லை, மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் மிகுந்த அன்பு. எப்படி அப்படின்னு பார்த்தா, அவர் பெருமான் எம்பெருமான் சர்வ வல்லமை பொருந்தியவன். அவனுக்கு எதிரிகள் உண்டா? இல்லையே. ஆனா எப்போ தன்னுடைய சதஸ்ல இவர் வெற்றி பெற்று யானை மீது ஊர்வலமாக வருகின்றாரோ, அப்போது இவரை காண்பதற்காக எம்பெருமான் வரும்பொழுது இவர் என்ன பண்றார்? சுச்சோ, நீ பாட்டில் இப்படி கிளம்பி வந்துட்டியே, உனக்கு எதனா கண் திருஷ்டி பட்டுட போறது, யாருன்னா எதிரிகள் எதனா பண்ணிட போறா அப்படின்றதுக்காக தானே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தான் அவருக்கு காப்பு செய்தித்தவர். எம்பெருமான் சர்வ வல்லமை பொருந்தியவர் தெரியும், இருந்தாலும் என்ன பண்றாரு இவர்? அச்சோ, அவருக்கு ஏதாவது ஆகிவிட போகிறதே, கண்ணெச்சல் பட்டு விட போகிறதே அப்படிங்கிறதுக்காக அவர் மீது காப்பு, பல்லாண்டுன்ற அந்த காப்பை செய்தவர். அதனால்தான் எல்லா திவ்ய தேசங்களும் எந்த பெருமாள் கோவிலை எடுத்தாலும் ஒரு திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா எது முதல்ல? பெரியாழ்வாரோட இந்த காப்பான பல்லாண்டு தான் முதல். சரி, இந்த பல்லாண்டு அப்படி இருக்க மற்றொரு திவ்ய பிரபந்தமான திருப்பாவை எல்லா திவ்ய தேசங்களிலும் எளிமையாக ஓதப்படுகிறது. அப்போ அப்பாவும் அந்த பெண்ணும் கொடுத்த அருளி செய்த பல்லாண்டையும் திருப்பாவையும் எல்லா திவ்ய தேசங்களும் கொண்டாடுகின்றன, எல்லா வைணவர்களும் கொண்டாடுகின்றனர், எம்பெருமானும் உகக்கிறார் அப்படிங்கிறது இங்க ஸ்பஷ்டமா தெரியுது. அப்படி இருக்க சுவாமி தேசிகன் என்ன சொல்லியிருக்கார் இந்த ஸ்தோத்திரத்துல? பெருமான் ஆண்டாளுடைய மாலையை சூடி கலைந்ததனால் அவருக்கு என்னாச்சு? பெரியாழ்வார் என்று பெயர் ஏற்பட்டது சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? ஆண்டாளுடைய அந்த சூடி கொடுத்த மாலைக்கு இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துலயே இது பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவா. யார் பெரிய ஆள்னா, யார் பெரியவருடன் சம்பந்தம் கொண்டுள்ளனரோ. யாருக்கு சம்பந்தம்? பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தருக்கு யாருடன் சம்பந்தம்? யாருடைய சம்பந்தி அவர்? எம்பெருமானுடைய சம்பந்தி. சம்பந்தம் யாருடன்? பெரியவருடன். உலகிலேயே பெரியவன் பரம புருஷோத்தமனுடன் சம்பந்தம். அப்படி இருக்க அந்த சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது? ஆண்டாளுடைய சூடி கொழுந்த மாலையினால் அவன் விரும்பி உகந்து அதை அணிந்து கொண்டான். ஆண்டாளும் எம்பெருமானை சென்றடைந்தாள். இதனால் தானே அந்த சம்பந்தம் ஏற்பட்டது. அந்த சம்பந்தத்தினாலே தானே பெரியாழ்வார் என்று சொல்லப்படுகிறார். இதைத்தான் பெரியவர்கள் எல்லாரும் பெரியாழ்வார் என்ற பெயர் வரும்படி செய்தது எது என்றால், அவளுடைய ஆண்டாளுடைய சூடி கலைந்த அந்த கந்தமுள்ள அந்த மாலையினை எம்பெருமான் சூடிக்கொண்டான். அந்த சூடிக்கொண்டதனால்தான் இந்த சம்பந்தம் ஏற்பட்டது. இந்த சம்பந்தம் பெரியவருடன் புருஷோத்தமனுடன் ஏற்பட்ட இந்த சம்பந்தத்தினாலே இவர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் என்று பெரியோர்கள் கூறுவதாக இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் அழகாக எடுத்து காட்டுகின்றார். இதனால்தான் சுவாமி தேசிகன் அழகாக வார்த்தைகளை கையாண்டார். துவன் மௌலிகந்த சுபகாம், உன்னுடைய திருக்குறள் கற்றையின் நறுமணத்தினால் வாசிதமான அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த இடத்துல இவர் இப்படி சொல்லலையே, மகத்ரபதம் லேபே அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லியிருக்கார்? மகத்ரபதானுகுணம் பிரசாதம் லேபே, பிரசாதமாக அவருக்கு கிடைத்தது. இந்த குணத்தினால், அந்த மகரந்தத்தினால், அந்த மனத்தினால், ஆண்டாளுடைய கூந்தலின் மனத்தினால், அந்த கூந்தலினுடைய மனம் அந்த மலர்களுக்கு ஏறி அந்த மலர்களை எம்பெருமான் சூடிக்கொண்டதனால் அதனால் தான் இந்த பிரசாதமாக அது கிடைத்தது என்று அருளி செய்தற்கு என்னன்னா, பெரியாழ்வார் என்னும் திருநாமத்தை எம்பெருமான் தானே கொடுக்கல, மற்றவாறு எல்லாரும் இந்த குணம், அந்த பெரியவருடைய சம்பந்தம், புருஷோத்தமனுடைய சம்பந்தம் இவருக்கு கிடைத்தது. எதனால்னா, இந்த சூடி கொடுத்தவளுடைய அந்த அந்த முடியினுடைய வாசனை இந்த மலர்களில் ஏறிட்டு அந்த மலரை பெருமான் சூட்டி கொண்டதனால்தான் அப்படிங்கிறத இங்க சுவாமி தேசிகன் அழகா நமக்கு காட்டுகின்றார். அடுத்ததாக திருப்பாவையினுடைய 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்.
இந்த பாசுரம் திருப்பாவையில மிக 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 முக்கியமான பாசுரம். ஏன் அப்படின்னு கேட்கலாம். 30 பாசுரங்களே முக்கியம்தான். அதிலும் முக்கியமானது எதுன்னு பார்த்தோம்னா இந்த பாசுரம். ஏன்னா எம்பெருமான் பல அவதாரங்கள், அஜாயமானோ பகுதா விஜாயதா, பல அவதாரங்களை எடுக்கிறான். பிறப்பில்லாதவன், பிறப்பில் பல்பிறவி பெருமான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் பல பிறவிகளை எடுக்கின்றான், பல அவதாரங்களை எடுக்கின்றான். அந்த அவதாரத்திற்கு நோக்கம் என்ன? அவதார நோக்கத்தை இங்கு ஆண்டாள் மிகவும் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கின்றாள். அவருடைய அவதாரங்கள் எதற்காக நிகழ்கின்றன என்று. ஆனா அங்க பகவத்கீதையிலே சொல்லியிருக்கே, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. என்னத்துக்காக அவர் பெருமான் அவதரிக்கிறான்? பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிப்பதற்கும், விநாசாய சதுஷ்கிருதாம், தூய்மை தீங்கினை துஷ்டர்களை அழிப்பதற்கும், தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் பிறப்பதாக எம்பெருமானே அருளி செய்கின்றானே அப்படின்னு பார்த்தா அது இருக்கலாம். இது மீதி எல்லாமே வேறொரு, அதாவது சைடு எஃபெக்ட், அது கூட கொசுறு மாதிரி தான் சேர்றது. ஆனா முக்கியமான காரியம் என்னன்னா பரித்ராணாய சாதுனாம். எப்போ இதை யார் சாதிச்சானா? எம்பெருமான். திருப்பாவை ஜீயரான எம்பெருமான் இதை அழகாக சாதிக்கிறார். அவர் எதிலிருந்து எடுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தா இந்த திருப்பாவை என்ற இந்த பாசுரத்திலிருந்தே எடுத்துக்கொண்டதாக நாம் கருத வேண்டும். ராமானுசர் தன்னுடைய அவரை பற்றிய ஸ்தோத்திரமான ராமானுச நூற்றந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் இந்த மாதிரி தெரிவிக்கிறார். தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே அப்படின்னு சாதிக்கிறார். இதுல என்னன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலை அதனுடைய அருளால் தான் இவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத இங்க திருவரங்கத்தமுதனார் அழகா எடுத்து காமிக்கிறார். ஆண்டாளுடைய ஸ்ரீசூக்திகளான திருப்பாவை நாச்சியார் திருமொழியிலிருந்து நிறைய அர்த்தங்களை அவர் எடுத்துக்கொண்டு அதனையே ஸ்தாபனம் பண்ணினார். அதுல இதுவும் ஒண்ணு. இதுல இந்த பாசுரத்துலதான், இந்த நோற்றுச்சுவர் கம்புகின்ற இந்த பாசுரத்தில் பெருமானுடைய அவதாரம் எதற்காக அப்படிங்கிறத ஆண்டாள் இந்த பாசுரத்துல ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார். என்னன்றதை பார்ப்போம். நோற்றுச்சுவர்க்கம். இப்போ இந்த பாசுரத்தினுடைய எப்படிப்பட்ட பெண்ணை ஒவ்வொரு பெண்ணா எழுப்பிண்டு வரா. இதுல காட்சி 2ல 5வது பெண்ணை எழுப்புறா. இந்த பெண் ரொம்பவும் சாமர்த்தியமானவள். இவ எப்படிப்பட்ட பெண்ணுன்னா கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு பக்கத்து திருமாளிகை உடையவள். அதுல மாடியில அவளுடைய துயிலறை இருக்கு. அவர் என்ன பண்றா? கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துல எல்லாரையும் விட வித்தகியா இருக்காவோ. அது மட்டும் இல்ல, எல்லா பெண்களையும் கண்ணன் தான் படுத்துவான். ஆனா இவ என்ன பண்றா? கண்ணனையே படுத்தக்கூடியவள், பாடுபடுத்தக்கூடியவள். ஆஷின் போயிட்டு அதை எடுத்து கொடு அப்படின்னு. இதை கேட்கல, நான் வேற ஒன்றத்தை கேட்டேன், அதை எடுத்து கொடு. இப்படி மாத்தி மாத்தி அவனையே படாத பாடாய் படுத்தக்கூடிய ஒரு கோபியர். கண்ணபிரானால் மிகவும் விரும்பப்படுபவர். இதெல்லாம் இருந்தா போறது இல்லையா? எம்பெருமானால் அவருடைய எம்பிரான் அதிகமாக விரும்புகின்றான். இந்த சுயப்பதியான கண்ணன் அவன் இவளை அதிகமாக விரும்புகின்றான், விரும்பப்படுபவளாய் இருக்கின்றாள். இப்பதான் பார்த்தோம் அவளுடைய மாடி. அந்த மாடியில கண்ணன் பெருமானுடைய துயிலறை இருக்கு, இந்த பக்கம் இவளுடைய துயிலறை, நடுவுல நிலைச்சுவர் இருக்கு, அது நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு. ஸோ இதுலயே அவ அனுபவம், கிருஷ்ணானுபவத்தை அவள் பெற்றுக்கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிறது இதுல முன்னோட்டமா நாம தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டியது. ஏன் இப்படி சொல்றா? இங்க பாடல்ல இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்ற கேள்வி எழலாம். ஆனா இந்த பாடல் வரிகளை கொண்டு நம்முடைய பெரியோர்கள், வியாக்கியாதாக்கள் அழகாக இந்த காட்சி இப்படிதான் இருந்திருக்க வேண்டும், இதனால் தான் இவ்வாறு ஆண்டாள் தன்னுடைய கவிதையை அமைத்தாள் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்கா. நம்ம இப்ப பாசுரத்தோட விளக்கத்தை பார்க்கலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோன்பு நோற்று கிருஷ்ணனுடைய கிருஷ்ணானுபவம் பெற்றவளே. இதுல என்னன்னா இதுக்கு எதிர்வினை. அவ என்ன சொல்றா? கேலி பண்றா. முதல்ல நோன்பு நோற்று கிருஷ்ணானுபவத்தை பெற்றவளே அப்படின்னா என்ன அர்த்தம்? நோற்காமலே கிருஷ்ணானுபவத்தை பெற்றவர்களே. ஒரு பரீட்சை நடக்கிறது. அந்த பரீட்சையில ஒருத்தர் போய் எழுதும் போது என்ன ஆகுதுன்னா அவ எதிர்பார்க்காம தானே ஏதோ பாஸ் பண்ணிடுறா. அப்படி பண்ணும்போது அவளை பார்த்து சொன்னா, படிச்சு பாஸ் பண்ணிருக்கியே அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்காமலேயே பாஸ் பண்ணிருக்கியே அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நோற்று சுவர்க்கம், நோன்பு நோற்றுதான் கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டும். ஆனால் நீ என்ன பண்ற? நோன்பை நோற்காமலே பெற்றுக்கொண்டாய். இங்கதான் எவ்வளவு அழகா ஒரு சின்ன வார்த்தையில அவன் சரணாகதியை பத்தி சொல்றாங்க. நோன்பு நோற்று அதன் மூலமாக கிருஷ்ணானுபவம்ன்றது பக்தி.
எதுவுமே இல்லை, கண்ணனே சரண் அப்படின்னா நேரடியாக எம்பெருமான் நமக்கு அந்த கிருஷ்ணானுபவத்தை அளிக்கின்றான் சரணாகதி பண்ணும்போது. அதைத்தான் வந்து இங்க அழகா நோன்பு நோற்று கிருஷ்ணானுபவத்தை பெற்றவளே என்று அழகாக ஆண்டாள் குறிப்பிடுகிறார். சரி, இங்க நோற்று சுவர்க்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இவ என்ன ஸ்வர்க்கத்துக்காகத்தான் இவ வந்து இங்க நோன்பு நோற்கிறாளா அப்படின்னா இல்லை. வெளி உலகத்தவருக்கு மழை, இவர்களுக்கு என்ன, கண்ணனை அடைய வேண்டும், கண்ணன் எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இங்க நோன்பே நடக்கிறது. அப்படி இருக்க இவ என்ன சொன்னா, நோற்று சுவர்க்கம். சுவர்க்கம் என்பது யாருக்கு அப்படின்றது கேட்கணுமா. ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, சீதை ராமன் வந்து இப்போ வந்து காட்டுக்கு போயே ஆகணும், வனவாசத்துக்கு போகணும், நான் கிளம்புகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா விடை பெற்று கொண்டு வருகிறார். சீதை கிட்ட வரார். சீதை என்ன சொன்னா, இல்லை இல்லை நானும் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிறார். அப்படி சொல்லும்போது, இல்லை இல்லை அங்கெல்லாம் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும், நீ வர வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ சீதை கேட்கிறாளாம், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டா நான் என்ன பண்றேன், நான் வரல. நீங்க தவறா பதில் சொன்னா நான் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிறேன். சரின்னு இந்த போட்டியை ஒத்துக்கிறார் ராமன் பெருமான். என்ன கேட்டான்னா, சொர்க்கம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலும் எளிமையா சொல்லிட்டார். யாரு, ராமன். எது சொர்க்கம் அப்படின்னு, எங்க வந்து இந்திர பதவி இருக்கோ அங்கதான் வந்து சொர்க்கம், அங்க இன்பங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டார். ஆனா சீதை அதை கேட்டு ரொம்ப சிரிச்சாலாம், நீங்க தோத்தே போயிட்டீங்கோ அப்படின்னு. ராமன் கேட்டானா, என்ன தோத்து போயிட்டேன், நான் சரியா தானே சொன்னேன், சாத்திரங்கள் எப்படித்தானே சொல்லியிருக்கு, புராணங்கள் எப்படித்தானே சொல்லியிருக்கு, வேதங்கள் எப்படித்தானே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க சொர்க்கம் யாருக்குன்னு கேட்டிருக்கணும் முதல்ல. சொர்க்கம்னா என்னன்னு கேட்ட உடனே யாருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சொர்க்கம்ன்றது வேறுபடுறது. 10 நாளா சாதமே எனக்கு இல்லை, எனக்கு என்ன கிடைக்கும், சாதத்தை பார்த்தவன சாதம் கிடைச்சதுன்னா போதும், அதுதான் எனக்கு சொர்க்கம். அந்த மாதிரி ஒரு பெண்ணிற்கு, அதுவும் மனைவிக்கு எது சொர்க்கம், கணவனுடன் சேர்ந்திருத்தல் சொர்க்கம், கணவனை பிரிந்தால் நரகம், அதனால உங்களுடன் சேர்ந்தே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமனுடன் சென்றாள் அப்படிங்கிறது ராமாயணத்துல பார்க்கணும். நோற்று சுவர்க்கம். அப்ப இந்த கோபியர்களுக்கு சொர்க்கம் எது, கிருஷ்ண அனுபவம், கிருஷ்ணனுடன் சேர்தல் அப்படிங்கிறது தான் சொர்க்கம். அதைத்தான் இங்க ஸ்வர்க்கம் என்று அழகாக ஆண்டாள் குறிக்கின்றாள். அதைத்தான் நம்மாழ்வாரும் நிறைய இடத்துல எடுத்து காமிக்கிறார். அரியேரே எண்ணம் பொச்சுடரே செங்கட் கருமுகிலே எரியே பவளக்குன்னே நாள்தோழந்தாய் உணதருளே பிரியாடிமை என்னை கொண்டாய் குழந்தை திருமாலே தரியேன் இனி உன் சரணம் தந்தென் ஜன்மம் கலையாயே. நான் சரணாகதி பண்ற, இனிமேலாம் இந்த உலகத்துல இருக்க முடியாது, என்னை எடுத்துப்போ அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு இந்த சரணாகதி இதை பண்ணிதானே இந்த தோழி கண்ணன் எம்பெருமானுடன் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டிருக்கா. எந்த நோன்புமே இல்லாம நேரடியாக கிருஷ்ணானுபவத்தை பெற்று கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் அழகாக குறிக்கின்றாள். அம்மனாய் தலைவியே, என்னது பண்ணும், நீ தான் எல்லாரும் தலைவர்கள் எப்போ வருவா, கடைசியா வருவா, அதனால உங்களை அழைக்க வந்திருக்கோம், எழுந்து வா, கடைசியா வரலான்றக்காக இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்காளே ஒழிய அவள் பதிலே பேசவில்லை. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். என்ன இது, ஒரு வார்த்தை கூட பேசாம நீ பாட்டுல தூங்கிட்டே இருக்கியே, இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி, வந்து கதவை திறக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறா. கேட்கும்போது இங்க தோழிகளோட 5 லட்சம் பெண்ல 5 பேர் தானே, இன்னும் 6 பேர் தான் வரல, அவ பேசின்னு இருக்கா. பேசும்போது என்ன சொல்றா, அவ கிருஷ்ண அனுபவத்துல இருக்கா, அவ எப்படி பேசுவோம் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. இன்னொருத்தி சொல்றா, இல்ல இல்ல நாம தான் அடியவர்கள், அவள் என்ன பண்ணுவோம், அடியவர்களுக்கு அடியவளாக தன்னை பாவித்து கொண்டிருக்கிறாள், அடியவர்கள் பேசும்போது குறுக்கே பேச மாட்டா அப்படிங்கிறா. இன்னொரு பெண் என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல உள்ள கிருஷ்ணன் இருக்கான், உள்ள என்ன கண்ணன் பெருமான் உள்ளதான் இருக்கான், அதனாலதான் இவ யாருக்கும் நமக்கு இல்லாம தனியா இருக்கணும் அப்படின்னு. உடனே அதை சொன்ன உடனே அவளுக்கு கோவம் வந்துடுறது, உள்ள இருக்கவளுக்கு, தூங்கிட்டு இருந்தவள். இல்ல இல்ல எப்படி சொல்றீங்க, இங்க கிருஷ்ணனும் இல்லை யாரும் இல்லை அப்படின்றான். அப்பதான் ஆண்டாள் சொல்றான், நாற்ற துழாய் முடி. என்ன வருதான், அவனுடைய அந்த வாசனை. எந்த வாசனை, துளசி. துளசியை தலையில் சூடக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா அந்த புருஷோத்தமனான கண்ணன் பெருமான் மட்டும்தான். அவனுடைய துளசி, அவனுடைய முடிமேலுள்ள அந்த துளசி இல்லை, அந்த வாசனை வருகிறது. அதனால என்ன பண்ணும், அப்போ கண்ணன் உள்ளதான் இருக்கான் அப்படின்னு இங்க ஆண்டாள் நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படிங்கிற அந்த சப்தத்துல சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றா, இல்ல இல்ல இது இப்ப வரல, அவன் 10 நாளைக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனா அந்த வாசனை தான் இப்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னா. இது என்னடா இது, ஒரு புது விதமான இருக்கே, துளசி என்ன கண்ணன் பெருமான் வந்துட்டு போனா 10 நாள் கழிச்சும் அங்க வாசனை வீசிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம். இது எப்படி வந்து நமக்கு ஊர்ஜிதப்படுத்தலாம்னு பார்த்தா,
மகாபாரதத்துல எப்போ கண்ணன் பெருமான் அவதரித்ததோ துவாபர யுகம், இங்க வந்து மகாபாரதம் அதெல்லாம் முடிஞ்சு கடைசியா நடக்கிறது. அதுல வந்து அர்ஜுனன் வந்து திருப்புல்லானில போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது கண்ணன் பெருமான் துவாபர யுகத்தில் அவதரித்தாலும் ராமன் திரேதா யுகத்தில் அவதரித்தான். அந்த ராமன் அணிந்த அந்த துளசி மாலையுடைய அந்த கந்தம் அந்த மணலில், திருப்புல்லானி மணல், ஏன்னா திருப்புல்லானிலிருந்து தான் அங்க ராமன் எம்பெருமான் அங்கு சேது சமுத்திரத்தை கடக்க சேதுவினை கட்டினான். அதனால அந்த மணல்ல வந்து அவனுடைய அந்த துளசி வாசனை இருக்கின்றது அப்படிங்கிறத அர்ஜுனன் வந்து அந்த செம்படவன் வந்து சொன்னானா, மணலை வேணா மோந்து பாருங்க சுவாமி, இங்க வந்து ராமன் இங்கிருந்து தான் போனான் அப்படிங்கிறதுக்கு நல்ல அத்தாட்சி இருக்கு. அப்போ யுகங்கள் கடந்தும் எம்பிரானுடைய கண்ணன் எம்பெருமானுடைய ராமன் எம்பெருமானுடைய அந்த தலையில் சூடிய துளசியின் வாசம் வீசுகின்றது. அப்படி இருக்கும்போது யுகங்களே கடக்கும்போது 10 நாளைக்கு முன்னாடி இந்த அறையில வந்துட்டு போனான் கண்ணன் எம்பெருமான், அவனுடைய வாசம் வீசாதா அப்படின்றத இங்கு அந்த தோழி கூறுகிறாள். அத நாராயணன் திருப்பாவில 3 இடத்துல நாராயணன் நாராயணன் வருது. முதல் பாசுரத்துல சொல்லக்கூடியது உலகுக்கே ஆதாரமான அவன்தான் அடையக்கூடிய பொருள், அதுதான் நாராயணனே நமக்கே பறை பெறுவான் அப்படின்னு சொன்னான். 2வது 7வது பாசுரத்தில் சொல்லப்பட்ட அந்த நாராயணன் அனைத்திற்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நாராயணன். சரி, இந்த பாசுரத்துல அப்ப என்ன இந்த நாராயணன் சொல்றா? இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய நாராயணன் சகல கல்யாணங்க குணங்களையும் உடையவன், அழியாத கல்யாண குணங்களை உடையவன். நா பிளஸ் ரம், ரம்னா கல்யாண குணங்கள், நா அப்படின்னா அழியாத கல்யாண குணங்களை உடையவன். நாராயணன் அயனன், அதை சேர்ந்திருப்பவன், அதனுடைய சேர்ந்திருக்கக்கூடியவன். அதைத்தான் நம்மாழ்வார் எவ்வளவு அழகா காமிக்கிறார் பாருங்க. திடவிசும் வெறிவெளி நீர்நிலம் இவைமிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன். இது அவனுடைய எல்லாமே அந்த குணங்கள், கல்யாண குணங்கள் அழியாம எல்லாமே கலந்திருக்கிறது அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லும்போது இந்த தோழி என்ன பண்றா அடுத்தது அப்படிங்கிறத பார்ப்போம். தோழி என்ன சொன்னான்னா, நான் என்ன பண்ணேன், அந்த துவாரத்து மூலமா தானே நீங்க இதே மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த துவாரத்துக்கு ஒரு கதவு போட்டு அந்த கதவுக்கு ஒரு பூட்டை போட்டு பூட்டிட்டேன் அப்படிங்கிறான். ஆண்டாளுக்கா தெரியாது, அவன் சர்வஜன், எந்த பொருளிலிருந்து வந்தாலும் அங்கிருந்து தோன்றக்கூடியவன் கண்ணன் பெருமான். நீ பூட்டு போட்டா அந்த பூட்டிலிருந்தே வருவான், கதவு போட்டா கதவுல இருந்தே வருவான். அப்படி இருக்கும்போது எப்படி நீ பூட்டு போட்டதுனால் வரவில்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்க முடியும். இது எங்கிருந்து ஆண்டாளுக்கு தெரிந்தது அப்படின்னு பார்த்தா, அவளுடைய அப்பா ஒரு பாசுரம் பாடுகிறார் கண்ணன் பெருமானை பத்தி. பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்னேன், சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகி போந்து நின்னான் அப்படின்னு அவருடைய பெரியாழ்வார் சாதிக்கின்றார். என்ன இது அப்படின்னு பார்த்தா, அவோ பால் காய்ச்சணும்னு வந்தாலாம். வரும்போது அங்க நெருப்பு இல்லை, அக்னிஹோத்திரம் பண்ற பக்கத்தாத்துக்கு போயிட்டு அங்கிருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அங்க போயிருக்கா. போகும்போது கொஞ்ச நாள் பேசி நின்றாள். பெண்கள் பேசிக்கொண்டிருப்பார். பக்கத்தகத்துக்கு போனா பேசிட்டு இருக்கும்போது அதுவும் என்ன பண்ணாலாம், இங்க தன்னுடைய மகளை காவலுக்கு வைத்து விட்டு போனாள். ஆனா என்ன பண்ணா, இங்க வந்து பாலை வந்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னு யசோதை கிட்ட வந்து அந்த பெண்மணி புகார் அளிக்கின்றார். யசோதை சொன்னா, என்னம்மா இது, நீ பக்கத்தாத்துக்கு போனா அங்க வந்து யாரா பூனை எதனா சாப்பிட்டு போயிருக்கோம், நீ வந்து இதை போயிட்டு கண்ணன் தான் சாப்பிட்டான்னு எப்படி சொல்ற அப்படின்னு கேட்க. அதுக்கு சொல்றா, கண்ணன் தான் சாப்பிட்டான், நான் தான் வந்து அது காவலுக்கு யாரை வச்சு போனேன், என்னோட பெண்ணை மகளை வந்து வைத்து விட்டு தான் சென்றேன். அப்படியும் வந்து என்ன பண்ணா, கண்ணன் வந்து அங்க சாப்பிட்டுட்டான். என்ன நீ சொல்ற, அது வந்து என்ன, உன்னோட பெண் என்ன பண்ணியிருக்கணும், கதவெல்லாம் பூட்டி தாளிட்டு கொண்டுலாம் இருக்கணும். அப்படி இருந்தா ஏதாவது வருமா, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்திருக்காது, ஏதோ பூனையோ ஏதோ வேற ஏதோ ஜந்துக்கள் தான் சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அந்த பெண்மணி சொல்றா, இல்ல நீ என்ன நினைச்ச, கண்ணன் ஏதோ நான் பூட்டி வச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்தான், நான் அவன் பூட்டி தான் வச்சிருந்தா, என்னோட பெண் கதவெல்லாம் பூட்டி தாளிட்டு கொண்டுதான் இருந்தால். அவன் என்ன பண்ணா, அந்த சாலிக்கிராமம் திருவாராதன பெருமாளான அந்த சாலிக்கிராமத்துல இருந்து எழுந்து வந்து பாலை சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாலிக்கிராமத்துக்குள்ளே போயிட்டான். சாலிக்கிராமம் உடைய நம்பி வெளியில வந்தானா, பாலை சாட்டானா, சாலிக்கிராமத்துல இருந்து மறுபடியும் உள்ளேயே போயிட்டான் அப்படின்றத பெரியாழ்வார் சொல்லியிருந்தார். அப்போ இத ஆண்டாளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவ பெரிய விஷ்ணு சித்தருடைய கதைகள், கண்ணன் பெருமானுடைய கதைகளை விஷ்ணு சித்தர் சொல்ல சொல்ல கேட்டு வளர்த்தவள் அல்லவா. அதனால என்ன சொன்னாயோ, இல்ல அந்த நீ பூட்டு போட்டிருந்தாலும் சரி, கதவு வச்சிருந்தாலும் அங்கிருந்தே எம்பெருமான் வருவான் அல்லவா. அப்படி இருக்கும்போது நீ வந்து இதை பூட்டு போட்ட அதனால இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மால், நம்முடைய மால்,
என்ன நம்ம மேல அவ்வளவு கருணை, அவ்வளவு அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த மால் பாலனாய் ஏழுல உண்டு வரிவின்னி ஆளிலை அன்னவசஞ்செய்யும் அண்ணலா தாளினை மேலனி தன்னந்துழாய் என்னே மாலுமால். என்ன பண்றார் பெருமாள் வந்து எவ்வளவு அன்புடையவன். அந்த ஏழுல கொண்டு வருவின் ஆளிலை அன்னவசஞ்செய்யும் அண்ணலா தாளினை மேலனி, அந்த தாளை பிடிச்சிட்டோம்னா நமக்காக அருள் செய்கின்றான் எம்பெருமான். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை தந்தாமரை சுமக்கும் பாத பெருமானை சொல்மாலைகள். இது என்ன, அதாவது எம்பெருமானுக்கு வந்து பிராட்டியை விட அதனுடைய பக்தர்களான நம்மீதுதான் அன்பு அதிகம் அப்படிங்கிறத இங்க வந்து நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை ரெண்டு பேருக்குமே சமமா அவன் பாவிக்கின்றான் அப்படிங்கிறத இங்கு எடுத்துக்காட்டுறார் நம்மாழ்வார். ஆனா உடையவர் என்ன சொன்னார், இல்ல ரெண்டு பேருக்கு சமம் இல்லை. அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, நம்மாளுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய அந்த பக்தர்களான சாதுக்களான நம்மிடம்தான் அதிகம், பிராட்டியை விட அதிகம் அப்படிங்கிறத நம்பிள்ளை ஈட்டுல சாதிச்சார். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த அலுவலகத்துல வந்து ஒரு மேலாளர் இருக்கா, ஒரு கீழே வேலை செய்ய உதவியாளர். அந்த ரெண்டு பேருக்குமே வந்து சம்பளம், அதாவது அவனுடைய மாச சம்பளம் வந்து அதிகரிக்கணும். வருஷா வருஷம் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து அதிகரிக்கணும் இல்லையா. ஏதோ ஒரு சம்பளம் அதிகரிக்கும் போது அந்த மேலாளருக்கும் 10,000 ரூபாய் உயர்வு, அதில் கீழே வேலை செய்யக்கூடிய அந்த உதவியாளருக்கும் ஒரு 10,000 ரூபாய் உயர்வு அப்படின்னு போட்டா, அந்த மேலாண்மை இயக்குனர் அந்த முதலாளிக்கு என்ன மனசுல இருக்குன்னு அர்த்தம், மேலாளர் அவருக்கும் 10,000, அவருடைய உதவியாளர் அவருக்கும் 10,000 அப்படின்னும் போது மேலாளரை விட அந்த உதவியாளரின் மீது அன்பு அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ அந்த அதே மாதிரி தான் பிராட்டியையும் நம்மையும் சமமா இங்க வந்து மேலாளருக்கும் உதவியாளருக்கும் அந்த வேறுபாடு இருந்ததுன்னா, அவருக்கு 10,000 இவருக்கு 2,000 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஊதிய உயர்வு அது வேற மாதிரி, அது சரியாக இருந்திருக்கும். ஆனா எம்பெருமான் என்ன பண்றான்னா, ரெண்டு பேருக்கும் சமமா பாவிக்கின்றான். சமமா பாவிப்பதனால் என்ன ஆகுது, எப்படி அந்த மேலாண்மை இயக்குனர் முதலாளிக்கு அந்த உதவியாளர் மீது அன்பு அதிகமோ அந்த மாதிரி பெருமானுக்கு கண்ணன் எம்பெருமானுக்கு நம்முடைய அந்த பக்தர்கள் மீது அன்பு அதிகம். அதனால்தான் இரண்டையும் ஒன்றாக பாவிக்கின்றான் அப்படிங்கிறத நம்பிள்ளை அழகா ஈட்டுல அவருடைய வியாக்கியானத்துல சொல்லியிருக்கார். போற்றப்பறை தரும் போற்றப்பட்ட திருமால் என்ன பண்ணாரு, நாம என்ன கேட்டாலும் கொடுப்பார். இதுதானே இப்போ சுவாமி தேசிகன் அந்த ஸ்தோத்திரத்துல சொன்னார். சின்னதா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாவே பெருமானுக்கு பிடிக்கிறது. எப்படி ஆண்டாள் சொன்னது அப்படியே அதே 10வது வாசகத்துல அழகா எடுத்த கையாண்டிருக்கார் சுவாமி தேசிகன். போற்றப்பறை தரும், சின்னதா போற்றினாலும் கண்டிப்பா அவன் பலனை தருவான். புண்ணியனால், அப்படிப்பட்ட புண்ணியன். யார் புண்ணியன், ராமன் எம்பெருமான் புண்ணியன். ராமோ விக்கிரகா தர்மஹா, ராமன் தான் என்ன, அவன் புண்ணியத்துடைய அவனுடைய விக்கிரகம், அவனுடைய உருவமே ஒரு புண்ணியம் தான், தர்மமே வடிவெடுத்தவன் தான் ராமன். அதுதான் இங்க புண்ணியனால். என்ன பண்ணார் ராமனால், என்னாச்சு, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனால், முன்னொரு நாள் குடம் போன்ற காதையுடைய கூற்றத்தின் வாய் விழுந்து அவன் என்ன பண்ணான், நேரா வந்து இங்க வந்து அவன் வந்து முதல்ல வந்து எழுப்புறா எழுந்துக்கவே முடியல. எப்படியோ ராவணன் எழுப்பி அவனை போருக்கு அமுச்சுடுறான். அமிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான், இங்க வந்து ராமனுடைய அம்புகளால் துளைக்கப்பட்டு அவன் மாண்டு விழுந்தான் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப என்ன, ராமன் கும்பகர்ணனை வீழ்த்தினான், அதுதானே சரி. ஆனா இங்க ஆண்டாள் அப்படி சொல்லலையே. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த என்ன பண்ணானா, கும்பகர்ணன் அவனே வந்து அவன் வந்து மாண்டு போனான் அப்படின்னு சொல்றான். ராமர் அழிக்கவில்லை, அவனே வந்து ராமனுடைய அம்பு பட்டு மாண்டு போனான். இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு விளக்கு எரியறது எதுக்கு, அந்த இருட்டை போக்குவதற்கு தான் விளக்கு. ஆனா என்னாச்சா, அந்த பூச்சிகள்லாம் என்னாச்சு, அந்த விளக்கை பார்த்தோன்னா நேரா வந்து அது விளக்கு உள்ளே விழுந்து மாண்டு போறதான். அந்த மாதிரி தான் கும்பகர்ணன் என்ன பண்ணான், எம்பெருமான் அங்க இருக்கிறது எதுக்கு, காமன் அங்க போனதே என்ன, சீதையை மீட்க அப்படிங்கிற காரணத்தினால் விபீஷணனுக்கு அபயம் அளிக்க, அந்த சாதுக்களை ரட்சணம் செய்ய அதற்காக சென்றான். அப்ப என்ன ஆறுது, இந்த கும்பகர்ணன் ராவணாதிகள்லாம் அவளா வந்து எப்படி விட்டில் பூச்சி தானா வந்து விளக்குல வந்து விழுந்து மாண்டொழியுமோ அந்த மாதிரி அவர்களே வந்து இந்த ராமனுடைய அம்புகளால் துளைக்கப்பட்டு மாண்டு போனார்கள் அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் அழகா. இதை திருவாய்மொழியில பார்க்கும்போது, பெயர்கள் 1000 வல்லரக்கர் புக்கெழுந்த தயரதன் பெற்ற மரகதமணி தடத்தினையே, ராமானுஜர் இதுக்கு அர்த்தம் சொல்றார். புண்ணியனால் வீழ்த்தப்பட்ட, இதுதானே பார்த்தோம், புண்ணியனால் வீழ்ந்த, ராமனால் வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் தானாக வந்து மாண்டான்.
அவனுடைய அவதார நோக்கம் இங்குதான் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப ஆண்டாள்ல இருந்து தான் அவர் எடுத்துக்கிறார். எங்க ஒரு அந்த சர்மஸ்லோகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லப்பட்டதுல மற்ற வியாக்கியானங்களை நோக்கும் போது இந்த மூன்றுக்கும் சமமா இருக்கும். ஆனா ராமானுஜன் அப்படி சொல்லவே இல்லை. ராமானுஜர் கூறியது என்ன, இதெல்லாம் முக்கியமான காரணமே அல்ல, சாது சம்ரட்சணம் மட்டும்தான் அவருக்கு நோக்கம், அதற்காகத்தான் அவன் அவதாரங்களை எடுக்கின்றான். அப்படி இல்லைன்னா சபரிகிட்ட ஒரு பழத்தை சாப்பிட முடியுமா? எம்பெருமான் நினைச்சிருந்தாருன்னா சங்கல்ப மாத்திரத்துல இல்ல தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு கும்பகர்ணன் ராவணன் எந்த அசுரர்களையும் அழித்திருக்கலாம். ஆனா சபரிகிட்ட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட முடியுமா? விபீஷ்ணன் கிட்ட அன்பை பொழிய முடியுமா? எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா அதுக்கு தான் அவதாரமே எடுக்கிறார். மீதி விநாசாய சதுஷ்கிருதாம் அவர் சங்கல்ப மாத்திரத்திலேயே அவர்களை முடிக்க முடியும். ஆனா அதை பண்ணவே இல்லை அவர். அதனாலதான் பரித்ராணாய சாதுனாம் தான் மிக மிக முக்கியம், அதற்காகத்தான் அவதாரம் செய்கின்றான் அப்படிங்கிறத இங்க அழகா ராமானுஜர் எடுத்து காட்டினார். அடியன்ற ஞானாச்சாரியன் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். டாக்டர் வெங்கடேஷ் சுவாமி குளம் வெட்டினார். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் குளத்தை வெட்டினாராம். அந்த குளம் வெட்டும் போது எதுக்கு குளம் வெட்டுவா? நிறைய பேர் அங்க தண்ணீர் பருக வேண்டும், ஜந்துக்கள்லாம் தண்ணீர் பருக வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாராம், அதுல ஏதோ ஒரு பிரச்சனையினால தற்கொலை செய்துவதற்கா அந்த குளத்துல விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். எல்லாரும் சொன்னாராம், இந்த மகான் எதற்காக குளம் வெட்டினார்னா தற்கொலை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த குளம் வெட்டினார். பொருந்துமா? ஏதாவது பொருந்தா? பொருந்தவே இல்லை. அந்த மாதிரி தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம்ன்றது பொருந்தல. அதற்காக அவர் அவதரிக்கல. அவர் அவதாரம் பண்ணதே எதற்குனா அவருடைய நோக்கம், அவதார நோக்கம் பரித்ராணாய சாதுனாம் சாது சம்ரக்ஷணம் மட்டுமே அப்படிங்கிறது ராமானுஜர் அழகா ஸ்தாபனம் பண்ணார். ராவணன் கும்பகர்ணன் அழிப்பது அவதாரம் நோக்கமே இல்லை. அவர் நினைச்சிருந்தா அங்கிருந்தே பண்ணிருக்கலாம். நரசிம்ம அவதாரத்தை எடுத்துட்டாலும் பிரகல்லாதனை காப்பதற்காகத்தான், அவனை தடவி கொடுக்கணும், அவனுடைய அன்பு மழையை பொழியணும்னு தான் இங்க அவதாரம் பண்ணாரே ஒழிய, ஆனால் அந்த இரண்ய கசிபுவை அழிக்கணும்னா அவர் சங்கல்ப மாத்திரத்திலேயே அழிச்சிருக்கலாம். சரி, இப்ப கூட தான் நிறைய இரண்ய கசிபுக்கள் இந்த உலகத்துல இருக்கா. அவளெல்லாம் அழிக்கிறதுக்காக வராரா பெருமாள்? வரவே இல்லையே. ஒரு பிரகல்லாதன் கிடைக்க மாட்டானா? இந்த உலகத்தில் ஒரு பிரகல்லாதன் கிடைச்சா போதும், அவர் அந்த பிரகல்லாதனுக்காக இறங்கி அவதாரம் எடுத்து வருவார். அந்த பிரகல்லாதன் இல்லாததுனால்தான் இங்க அவதாரம் எடுக்கவில்லையே தவிர இரண்ய கசிபு நிறைய பேர் இருக்கான், இருந்தாலும் அவர் அவதாரம் பண்ணுவதில்லை. இதுவே மிகப்பெரிய சாட்சி ராமானுஜர் கூறிய அந்த அர்த்தத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாசுரத்தில் வீழ்த்த அப்படிங்கிற அந்த புண்ணியனால் வீழ்ந்த அப்படின்னு சொன்னதுனால அவதாரத்தின் நோக்கத்தினை வெளியிட்ட பாசுரம் ஆண்டாளுடைய இந்த பாசுரம் நோற்றுச்சுவர்க்கம் பாசுரம். ஆற்ற அனந்தலுடையாய் என்ன பண்ணா, மிகவும் சோம்பேறித்தனமுடையவளே திட்டா. அதுக்கு அடுத்து இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு தோன்றுது, அச்சோ நாம சொல்லிட்டே இருக்கோம், இவளுடைய குறைகளையே கண்டு கொண்டுள்ளேமே, இவளுடைய நிறைகளை சொல்ல வேண்டாமா? யாருமே அவளுடைய குறைகளையே சொல்லிட்டு இருந்தா யாரும் வேலையே செய்ய மாட்டான். எப்படிப்பட்ட ஒரு மேலாண்மை கருத்தை இங்க ஆண்டாள் புகுத்துகிறான்னு பாருங்க. ஏற்கனவே கோதுகலமுடைய பாவா பேய்ப்பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழகா அவளை புகழ்கிறாள். இந்த இடத்துலையும் பார்க்கும்போது இத்தனை நாள் எல்லாம் அவளை திட்டின்னு இருந்தா, தூங்கிட்டு இருக்கே, எப்படி தூங்கி கொண்டே இருக்கின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு, அனந்தலுடையாய் சோம்பேறியே அப்படின்னு சொல்லிட்டு, அருங்கலமே உடனே மாத்திரா இப்படி இருந்தா வரமாட்டாயோ, அருங்கலமே மிகச்சிறந்த அலிகலன்களை கொண்டுள்ள, எப்படி ராமானுஜர் இந்த நடுநாயகமாக விளங்குறார். அவருடைய ஆச்சாரிய பரம்பரையில பார்க்கும்போது, குரு பரம்பரை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செயின் இருக்கும்னா அதுல டாலர்னு சொல்லக்கூடியது நடுவுல இருக்கும். அந்த மாதிரி அந்த நடுநாயகமாக விளங்கக்கூடிய பெண்ணே, அருங்கலமே, ராமானுஜர் மாதிரி ஒரு ஆச்சாரியர்கள், ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் ஒருபுறமும் ராமானுஜருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் ஒருபுறமும் இருக்க, அந்த மாலையிலே நடுநாயகமாக மணியாக திகழக்கூடிய ராமானுஜன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி அருங்கலமாக இருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்றார். சொன்ன உடனே அவ ஆஹா என்னை கூப்பிட்டா வந்துருவோம் அப்படின்ட்டு வரா, எழுந்து வரா. வரும்போது என்ன சொல்றா, இப்பதான் பார்த்தோம் அவ மேல் மாடியில இருக்கா. இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிட்டுன்னா பெரியவர்கள் இதெல்லாம் அந்த வாசகங்கள்லாம் வச்சுதான் அதை கணிச்சிருக்கா. தேற்றமாய் திற, எப்படி ஒண்ணும் நீ பாட்டுல எழுந்து தரதரான்னு வந்துடாத, தெளிவு மேலேருந்து மாடியிலேருந்து இறங்க போற, எப்படி பார்த்து இறங்கி வா, இறங்கி இந்த கதவை துற அப்படிங்கிறத சொல்ற. ஏன்னா ஜடபரதர் சரித்திரத்துல பார்த்தோம்னாலும் அவர் இறக்கும் தருவாயில் எதை நினைத்து கொண்டிருந்தாரோ அதே, அதாவது மானாக பிறந்தார்.
அந்த மாதிரி இல்லாம இப்ப கிருஷ்ணானுபவத்திலேயே நினைச்சிட்டு நீ மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்தா எங்கேயாவது விழுந்துட போற. கிருஷ்ணானுபவத்திலே இல்லாம நீ மறுபடியும் உன்னுடைய ஆடை அணிகலன்களை சரி செய்து கொண்டு, எப்படி லக்ஷ்மணன் ரொம்ப கோபமா போனானாம். சுக்ரீவன் இத்தனை மாரிக்காலம் முடிந்தது, அவன் சீதையை தேடுறேன்னு சொன்னான், ஆனா தேடுறதுக்கு உண்டான எந்த வித எதுவுமே செய்யவே இல்லையே அப்படின்னு ராமன் எம்பெருமான் சொல்ல, லக்ஷ்மணன் சினத்தோட அங்க போகும்போது அப்பதான் பார்த்தான். அவன் என்ன பண்ணான், அங்க இருந்து ஹனுமான் சொன்னான், இப்ப நீ சுக்ரீவன் எல்லாம் முன்னாடி போனா ராமன் வதம் பண்ணி விடுவான், நீங்க பண்ணது தப்பு, அதனால தாரைய முதல்ல அனுப்புறான். அந்த மாதிரி தேற்றமா, அதாவது கொஞ்சம் சினம் தனியும். ஏன்னா பெண்களை பார்த்தோன்னே லக்ஷ்மணன் என்ன பண்ணுவான், கீழே குனிஞ்சுட்டான், எதுவுமே பார்க்கவில்லை, குனிஞ்சுட்டு அவனுடைய சினத்தினை தனித்து கொண்டார் அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி தேற்றமாய் திற, உன்னுடைய சரி செய்து கொண்டு ஆடை அலங்கலங்களை சரி செய்து கொண்டு திற அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் அழகா தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துல அவதார நோக்கம் அவர் பரித்ராணாய சாதுனாம், சாது சம்ரட்சணமே நோக்கம் என்பதை காட்டுகின்றார். அது இல்லாம சுவாமி தேசிகனுடைய ஸ்துதியிலிருந்து பார்க்கும்போதும் அவருடைய கூந்தலில் இருக்கக்கூடிய மாலை, அந்த மாலையினால் அவர் கூந்தலில் இருக்கக்கூடிய மனம், துளசி மனம் யாருக்கு, பெருமானுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் காண்பிக்கிறார். அங்கு ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் ஆண்டாளுடைய சூடி கொடுத்த மாலையை எடுத்துக்கொண்டதினால்தான், அவருடைய மாலை மலத்தினால்தான், மாலை மனம் என்ன பண்ணித்து, அவருடைய தந்தையான விஷ்ணு சித்தருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பேர் மற்றவர்கள் உரைக்க பிரசாதமாக கிடைக்க பெற்றது அப்படிங்கிறதைய சொல்லியிருக்கார். அது இல்லாம ஸ்ருதி, அந்த பெருமானை ஸ்தோத்திரம் பண்றது, எளிமையான ஸ்தோத்திரம் பண்ணாலும், நம்ம ஸ்தோத்திரம் பெரிய பெரியவா ஸ்தோத்திரம் பண்ணதுதான் பெருமான் உழைக்கிறான் விரும்புகிறான்றது இல்லை, நம்மளும் ஸ்தோத்திரம் பண்ணணும், நம்மளுடைய ஸ்தோத்திரத்தையும் எம்பெருமான் கேட்டுக்கொள்கின்றான் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே இந்த பாசுரத்துல காட்டியிருக்கான். அதனால நாம சங்கீர்த்தனம், நாமும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய தகும், வேற யாரையும் ஸ்தோத்திரமே பண்ண முடியாது, எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்யலாம், அதையும் பண்ணணும்ன்றது தான் இந்த பாசுரங்கள் ரெண்டுத்திலையும் சுவாமி தேசிகனும் ஆண்டாள் நாச்சியாரும் காட்டியுள்ளார்கள். அடுத்த பாசுரத்தை மீண்டும் சந்திக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம், சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.